வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிற போவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்துல 50க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்திருக்காங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியினர் ஸ்டாலின் ரிசைன் பண்ணணும், அவங்க மேலதான் குற்றச்சாட்டுகள் அதிகமா முன்வைக்கப்படுது. ஒரு வழக்கறிஞராக இந்த வழக்கு நீங்க எப்படி பார்க்கிறீங்க? உங்களுடைய புரிதல் என்ன? ஸ்டாலின் பதவி விலகலுக்கு அடுத்து போகலாம். முதல்ல சில அடிப்படை நிர்வாக அமைப்பை புரிந்து கொண்டால்தான் இதுல ஸ்டாலின் பதவி விலகல் சரியாகுமா இல்லையான்றத நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்தியா என்பது சட்டங்களால் ஆளப்படும் ஒரு நாடு. அது மோடியா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நம்மை கட்டுப்படுத்துவது நாம் இயற்றிய சட்டங்கள். இப்போ தமிழ்நாட்டில் சாராயம் பற்றிய புரிதல் என்ன, சட்டம் என்ன? முதல்ல குரல் கொடுக்கிற அன்றைய இன்றைய நாளைய முதல்வர்கள் தமிழ்நாட்டின் மதுவிலக்கு சட்டம் என்ன என்பதை மக்களுக்கு சொல்லியிருக்காங்களான்னு ஒரு கேள்வியை முன்வைப்போம். தமிழ்நாட்டில் மது விலக்கு இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்விக்கு ஒரே ஒரு அரசியல் தலைவர் கூட இன்று வரை மக்களிடம் பொறுப்பாக எடுத்து சொல்லவில்லை. தமிழ்நாட்டில் இருப்பது மது விலக்கு சட்டம். ஆனால் மது விலக்கப்பட்டு இருக்கிறதா தமிழ்நாட்டில்? இல்லை. இப்படி ஒரு சட்டத்திற்கு புறம்பான ஒரு நிர்வாக அமைப்பை தமிழ்நாடு நடத்தி கொண்டிருக்கிறது. அதுல நீங்களும் பொறுப்பு, நானும் பொறுப்பு. தமிழ்நாடு டாஸ்மாக் அப்படின்னு ஒரு நிறுவனம் மதுவை தயாரிக்கிறது, மதுவை விநியோகம் செய்கிறது, மதுவை சில்லறை விற்பனை செய்கிறது. அந்த மது என்பது பல்வேறு விதங்களில் விவரிக்கப்படுகிறது. இதெல்லாம் எப்படி நமக்கு தெரிய வருதுன்னா, இதற்கான சட்டம் இருக்கு. அது என்ன சட்டம்? தமிழ்நாடு புரோஹிபிஷன் ஆக்ட் 1937. இது நீங்க எங்கேயும் போய் தேட வேண்டாம். சாராயம் விற்கும், சாராயம் தயாரித்து விநியோகித்து விற்பனை செய்யும் டாஸ்மாக் ஒரு இணையதளம் நடத்துகிறது, tasmac.co.in. அதுல தமிழ்நாடு புரோஹிபிஷன் ஆக்ட் ஆங்கிலத்தில் என்ன இருக்கோ அதற்கான தமிழ் விளக்கமும் கொடுத்துருக்கு. அந்த சட்டத்தை எடுத்து படிச்சீங்கன்னா என்ன சொல்லுது அந்த சட்டம்? தமிழ்நாட்டில் மது விலக்கு அமலில் உள்ளதுன்னு சொல்லுது. அப்ப என்ன? தமிழ்நாட்டில் மது கூடாது. அப்புறம் எப்படி மது விற்குது? அதிலும் அரசு நிறுவனமே விற்பனை செய்கிறது. இல்ல, அதற்கும் கள்ளச்சாராயம் விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அதுக்குதான் வர்றேன். இப்ப மது விலக்கு உள்ள பூமி, அதாவது மது கள்ளச்சாராயம் என்பது என்ன? நல்ல சாராயம் இருந்தாதான் அது கள்ள சாராயம், சரிங்களா? ஆனா தமிழ்நாட்டில் சாராயம் கிடையாது, கள் கிடையாது. இவைகளை தயாரிப்பதும் விநியோகிப்பதும் விற்பதும் சட்டப்படி குற்றம். மது விலக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல பியர், பிராந்தி, விஸ்கி, ஒயின் விற்கலாம், ஓட்கா விற்கலாம். அப்படின்னா இதற்கு என்ன சட்டம் இருக்குது? இது அதாவதுங்க, கள் தடை செய்யப்பட்டுள்ளது. சாராயம் என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டும் புதிய ஒன்று அல்ல. உலகெங்கிலும் உள்ள மக்கள் காலம் காலமாக தங்களுக்கென ஒரு சாராயத்தை காய்ச்சி வடிகட்டி பயன்படுத்தியது மனித வரலாறு. ஓட்கான்னு சொல்றீங்களா? அது என்ன? அது ரஷ்ய நாட்டு சாராயம். முப்பாட்டன் மாதிரி நம்ம ஊர்ல வடி சாராயம்னு ஒண்ணு காய்ச்சி வடிகட்டிட்டு வந்தாங்க. அந்த சாராயத்தை மட்டும் தடை செய்துவிட்டு வெளிநாட்டில் உள்ள சாராயமான பிராந்தி, பியர், விஸ்கி இவைகளை தயார் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் எங்கே இருக்கிறது? இதை மக்களுக்கு எடுத்து சொல்லும் கடமை ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவருக்கும் இருக்கு. இதுல சமீபத்தில் நடந்த பல விஷயங்கள்ல ஆனால் பூரண மது விலக்குன்னு தானே பேசுறாங்க. அதுதான் கேட்கிறேன். நான் பூரண மது விலக்கு, பாதி மது விலக்கு.
சட்டமே பூரண மதுவிலக்கு தான் சொல்ல வரேன். இதை ஏன் நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்றாங்க? இந்த சட்டத்தை எடுத்து படிக்க சொல்லுங்க. முக்கியமா நான் தொல் திருமாவளவன் என்கிற தமிழ் மக்களின் கருத்தியலில் நல்ல ஆதரவு பெற்ற ஒரு தலைவரை கேட்கிறேன். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் அவரது அறிக்கை மிக மிக தவறாக இருக்கிறது. என்ன என்றால், கள்ளச்சாராய சாவு நடக்குது, இதுக்கு தமிழ்நாட்டில் மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்றார். அவர் சட்டம் படித்தவர். தமிழ்நாடு புரோஹிபிஷன் ஆக்ட் எடுத்து பார்த்துட்டு தமிழ்நாட்டில் மதுவிலக்கு தான் அமலில் இருக்கிறது. அப்புறம் எப்படி பிராந்தி விக்குது? 1937 வந்த சட்டத்துல பல விஷயங்கள்ல அப்படியே விட்டுட்டாங்க. 1937 சட்டம் வந்ததுன்னா என்ன? சுதந்திரம் வருவதற்கு 10 வருஷத்திற்கு முன்னாடி. சுதந்திரம் வருவதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டில், அன்றைக்கு தமிழ்நாடு என்ற பெயர் கிடையாது, மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்தது. அந்த மெட்ராஸ் பிரசிடென்சில அடங்காத ஒரே ஒரு உதாரணமான தமிழ் பூமி எதுன்னா புதுக்கோட்டை. புதுக்கோட்டை என்பது மன்னரால் ஆளப்பட்டது சமஸ்தானம், புதுக்கோட்டை சமஸ்தானம். எனவே இந்த தமிழ்நாடு புரோஹிபிஷன் ஆக்ட் வந்து புதுக்கோட்டைக்கு செல்லாது. அந்த சட்டத்தை கொண்டு வரும்போது ராஜகோபாலாச்சாரி முதல்வர், ராஜாஜி, அந்த சட்டம் முதலாக சேலம் மாவட்டத்தில் அமல் வரும், அதன் பிறகு மற்ற பகுதிகளில் அமல் வரும்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்படியான ஒரு சட்டத்துல 1947 சுதந்திரம் வந்த பிறகு 1948, இப்போ இதுக்கு முன்னாடி சட்டம் வரும்பொழுது பிரிவு 17 ஒரே ஒரு விதிவிலக்கு கொடுக்குறாங்க. அது என்னன்னா, இப்போ புதுக்கோட்டை சமஸ்தானம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கு சாராயம் குடிக்கலாம், சாராயம் காய்ச்சலான்னு அந்த மன்னர் சொல்லிட்டாருன்னா, அந்த மக்கள் சொந்தக்காரர் பார்க்குவதற்காக ஒரு ஊருக்கு போறாங்க அப்படின்னா, அவங்க ஊர் சாராயத்தை கொண்டு வரும்பொழுது அவர்களை கைது செய்யவோ தடை செய்யவோ கூடாது. அவர் மாதிரி ஆட்களுக்கு விதிவிலக்கு. இப்போ மைசூர் மகாராஜா இருந்தார், அது ராஜாஜியுடைய கட்டுப்பாட்டில் இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சி கீழே வராத பகுதி. இந்த சட்டம் அங்க அமல் இருக்காது. ஆனா மைசூர்ல இருந்து ஒருத்தர் புதுக்கோட்டைக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த 2 ஊர்லயும் மதுவிலக்கு இல்லை. அவங்க இங்கிருந்து அங்க கொண்டு போகும் பொழுது அதை தடை செய்வதற்கு ராஜாஜியுடைய நிர்வாகத்தில் உள்ள மெட்ராஸ் பிரசிடென்சி தடுக்கக்கூடாது. இதுதான் விதி விலக்கு. ஒரு விதி, அதற்கு விலக்கு. முடிஞ்சதுங்களா? 1948 என்ன நடக்குதுன்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிச்சு 47. 48 இது விதிவிலக்கில் இன்னொரு விலக்கு சேர்க்கிறாங்க. அது என்னன்னா, இந்திய ராணுவ வீரர்களுக்கு மது கொடுப்பது என்பது பழக்கம், இன்று வரை நடக்கிறது. மிலிட்ரி கேண்டீன் சரக்குன்னு சொல்றாங்க, இன்னைக்கு கூட வாங்கி குடிக்கிறவங்க. அப்ப அந்த மாதிரி இந்திய ராணுவ வீரர் ஒருவர் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு தனக்கு வழங்கப்பட்ட மதுவை கொண்டு செல்லும் போது அவருக்கு இந்த சட்டம் செல்லாது, அவரை கட்டுப்படுத்தாது. இந்த 2 தாங்க. இப்போ சட்டம் எதுக்கு? மது காய்ச்சக்கூடாது, விற்கக்கூடாது, விநியோகம் செய்யக்கூடாது. அந்த மது என்ன வகைகள் எல்லாம் சட்டத்துல சொல்லி இருக்கு. அப்ப அதற்கான இப்போ கேரளால கல் இறக்குமதி இருக்கு, கல் வியாபாரம் இருக்கு. இப்போ வந்து இங்க தமிழ்நாட்டுல அண்ணாமலையும் திருமாவளவன் அவர்கள்லாம் கேட்கறதுனால கள்ளுக்கடை தரங்கன்றாங்க. இல்ல, நான் அதுக்கு வரேன் இருங்க. இப்ப என்னன்னா, கள், சாராயம், பிராந்தி, மெத்தனால், எத்தனால், இப்படி அந்த சட்டத்துல வகை வகையாக தெரிவித்து இவைகளை தயாரிப்பது குற்றம், விநியோகம் செய்வது குற்றம், விற்பனை செய்வது குற்றம், குடிப்பதும் குற்றம் என்பதுதான் அந்த சட்டம். முடிஞ்சு போச்சுங்களா? அதுதான் சட்டம். அந்த சட்டத்தில் விலக்கு யாராருக்கு அப்படின்னா, ஒன்று சுதந்திரம் பெறுவதற்கு முன்ன இந்த விதி விலக்கு இப்ப கிடையாது. ஏன்னா சுதந்திரம் பெற்ற பிறகு மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ள புதுக்கோட்டை வந்துடுது. மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ள அந்த காலத்திலேயே மைசூர் வந்துடுது. பிறகுதான் மாநிலங்கள் பிரியுது. நம்ம படிப்படியா தெரிஞ்சுப்போம். ஸோ மாநிலங்கள் பிரிந்த பிறகுதான் மற்ற மாநிலங்கள் தனக்கென மதுவிலக்கு கொள்கையை தனியாக எடுத்துக் கொள்ளுகின்றன. கேரளா தனியாக எடுத்துக் கொள்ளுகிறது, கர்நாடகா தனியாக எடுத்துக் கொள்ளுகிறது, ஆந்திரம் தனியாக எடுத்துக் கொள்ளுகிறது. ஆனால் தமிழ்நாடு 1937 இயற்றப்பட்ட அதே சட்டத்தை தொடர்ந்து நடைமுறைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறது இன்று வரை. நல்லா கவனிங்க. இன்னைக்கு வரைக்கும் ராஜாஜி போட்ட சட்டம் தான் தமிழ்நாட்டில் அமல்ல இருக்கு. அதன்படி கள்
இறக்கக்கூடாது, சாராயம் காய்ச்சக்கூடாது, வெளிநாட்டு மது வகைகள் தயாரிக்கக்கூடாது, மொத்தமே தடை. யாருக்கு விதிவிலக்கு? 47 இந்த விதிவிலக்கு போயிடுது, புதுக்கோட்டை, மைசூர் இதெல்லாம். அப்ப 48 விதிவிலக்கு மட்டும்தான் இருக்கு. அது என்ன? இந்திய ராணுவ வீரர்களுக்கு. ஆனால் இதை தமிழகம் 70களிலிருந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக பிரிவு 17 விதிவிலக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டை போடுகிறார்கள். இப்போ ராணுவ வீரர்களுக்கு விதிவிலக்குனா தயாரிக்கலான்னு ஒரு விதிவிலக்கு, விநியோகம் பண்ணலான்னு ஒரு விதிவிலக்கு, குடிக்கலான்னு ஒரு விதிவிலக்கை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப எது சட்டம்? செக்ஷன் 17 சட்டமா, தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் சட்டமா? இதுக்கு ஒரு பதிலை ஒவ்வொரு அரசியல் தலைவரும் சொல்ல வேண்டும், நீதிமன்றம் சொல்ல வேண்டும். இப்ப அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இந்த விதிவிலக்கில் பிராந்தி காய்ச்சுவது விதிவிலக்கு பண்ணலாம், விஸ்கி காய்ச்சுவது விதிவிலக்கு, நீங்க தயார் பண்ணலாம், பியர் நீங்க தயார் பண்ணலாம், விதிவிலக்கு. மது எல்லாம் தடை செய்யப்பட்டதுல பிராந்தி ஓகே, வைன் ஓகே, இதெல்லாம் நீங்க தயார் பண்ணலான்னு வந்த பிறகு அந்த சட்டத்தின் நோக்கம் இல்லாமல் போய்விடுகிறது. நீங்க வேணும்னா புதுசா ஒரு சட்டம் போட்டிருக்கணும். ஆனால் விதிவிலக்காக எல்லாத்தையும் தயார் பண்ணானா கள்ளு கூடாது அப்படின்னு சொல்றாங்க. விதிவிலக்காகத்தான் டாஸ்மாகும் இயங்குது, அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியது. விதிவிலக்கில் விதியையே அழித்து விட்டார்கள். விதிவிலக்கு அதுல அந்த விதிக்கு எதிரான விதியை கொண்டு வந்துட்டாங்க. விதி எதுக்கு? சாராயம் கூடாது என்பதற்காக. விதிவிலக்கு யாருக்கு? ராணுவ வீரர்களுக்கு. ஆனா இப்ப தயாரிப்பதே விதிவிலக்காக்கிட்டாங்க. அப்புறம் அந்த சட்டம் செத்து போகுது இல்ல. ஸோ எது செல்லும்? செக்ஷன் 17 செல்லுமா, அந்த சட்டம் செல்லுமா? இதை நீதிபதிகள் இருக்காங்களே அவங்க கூட இதுல அங்கதான் வரேன். இப்ப அடுத்து என்ன நடந்தது தமிழ்நாட்டிலனா, கள் தேவை, கள் இறக்குமதி தேவை அப்படின்னு ஒரு விவசாயிகள் வந்தாங்க. எதுக்குன்னா, தென்னை மரங்கள் பல லட்சக்கணக்கான ஏக்கர்ல இல்லை ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல தமிழ்நாட்டில் இருக்கின்றன. தேங்காய் மட்டுமே இப்பொழுது வியாபாரமாக இருக்கிறது, அல்லது தேங்காய் எண்ணெய். ஆனால் சில நேரங்களில் உங்களுக்கு விவசாயத்தை பற்றி தெரியும், விவசாயியிடம் ஒரு பொருள் பழுத்து விற்பனைக்கு வரும்போது தான் அது விலை இறங்கும். அப்போ நிறைய ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா தேங்காய், அந்த தென்னை வியாபாரிக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, கள் இறக்குமதியை நீங்கள் அனுமதிங்க, எல்லா சாராயத்தையும் விற்கிறீங்க, ஏன் நம்ம ஊர் கள் பாரம்பரியம். நல்லா இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, கள் என்பதில் எந்தவித ரசாயன கலவையும் இல்லை. நீங்கள் எப்படி மாம்பழ ஜூஸ் எடுக்கிறீங்களோ அது மாதிரி பனைமர ஜூஸும் அல்லது தென்னை மர ஜூஸுமாக வருவது தான் கள். அதில் எதுனா கலந்தாதான் அது மாறுது. ஆஸ் இட் இஸ் நேச்சர்ல இருந்து எடுக்கிற ஒன்று தான் அது. இல்லை இப்போ நீங்கள் சொல்லலாம் கஞ்சா இலை கூட தான் நேச்சர், அதை நீங்கள் கொளுத்து புகைக்கிறீங்களா, அது போதை வருது, எனவே தடை பண்ணுறாங்க, அதனால கள்ளும் இயற்கையான ஜூஸ் தான், ஆனால் குடிச்சா போதை வருதுன்னு தடை பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். அப்போ குடிச்சா போதை வருதுன்னு தடை பண்ணும்போது ஏன் விஸ்கியை தடை பண்ணல, பிராந்தியை தடை பண்ணல, ஓட்காவை தடை பண்ணல, உலகத்தில் உள்ள அத்தனை சரக்குகளையும் தடை பண்ணல? இதுக்கு சொல்றாங்க பாருங்க நீதிமன்றம். அந்த கல்வி பிரத்யேக காரணம் இருக்கா? ஒரு காரணமும் கிடையாது. அதுக்குதான் அடுத்து வர்றேன். அதுக்கு சொல்ல வரேன். இப்ப நீதிமன்றத்தின் தலையில ஒரு குட்டு வைப்போம். இந்த நீதிமன்றம் என்ன சொல்லுது, இது அரசின் கொள்கை முடிவு, நாங்க தலையிட முடியாதுன்னு சொல்லுது. எது? விஸ்கி தயார் பண்ண சட்டத்துல இருக்கிற தவறை கவனிக்காமல் கொள்கை முடிவுன்னு சொல்றாங்க. எது? கள்ளு குடிக்க கூடாது தமிழன், ஆனா விஸ்கி குடிக்கலாம் தமிழன் என்பது அரசின் கொள்கை முடிவான். அதுல நீதிமன்றம் தலையிடாதான். அதோடு இந்த நீதிமன்றம் நின்னா கூட எனக்கு கோபம் வராது. வழக்கறிஞரா பேசுறேன், அனுபவமா பேசுறேன், பல ஆண்டுகளாக இதை சொல்லி வர்றேன். என்னன்னா, பாண்டிச்சேரியில் சுங்கவரி கட்டி ஒரு பியர் பாட்டில் விற்கும். தமிழ்நாட்டிலையும் பியர் விற்குது இல்லைங்களா? பாண்டிச்சேரியிலேருந்து இப்போ ஒன்றும் இல்லை, இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் ரம்யா கிருஷ்ணன். பிரபலமான ஒரு வழக்கு. ரம்யா கிருஷ்ணன் வந்தாங்க, அவங்க கிட்ட 40 குவார்டர் பாட்டில் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தது. போலீஸ் ஏன் அரெஸ்ட் பண்ற? பாண்டிச்சேரியிலேருந்து மோட்டார் சைக்கிள் வாங்கினா கைது பண்றீங்களா? பாண்டிச்சேரியிலிருந்து கார் வாங்கினா கைது பண்றீங்களா? பாண்டிச்சேரியிலேருந்து அரிசி பருப்பு எண்ணெய் கடையிலேருந்து வாங்கிட்டு ஊருக்கு வந்தா கைது பண்றீங்களா? ஏன் பாண்டிச்சேரியிலேருந்து பியர் வாங்கினா கைது பண்றீங்க? தமிழ்நாட்டில் தான் பியர் குடிக்கலான்னு அனுமதி இருக்க. அது விலை அதிகமா இருந்தாலும் குறைவா இருந்தாலும் ஏன் நீங்க கைது பண்றீங்க?
கைது எதுக்காக செய்யலாம் அப்படின்னா, மோட்டார் சைக்கிள்ல விற்பனை வரி இருக்கு, சுங்க வரி. அப்போ தமிழ்நாட்டில் வசூலிக்கக்கூடிய வரி தமிழ்நாட்டுக்கு பயன்படுது. நீங்க வரி குறைவாக இருக்கிறது என்று பாண்டிச்சேரிக்கு போறீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு வரி இழப்பு ஏற்படுதுன்னு சொல்லி மோட்டார் சைக்கிள், காருக்கெல்லாம் என்ன செய்றீங்க? ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஆர்டிஓ ஆஃபீஸ் போகும்பொழுது, அதற்கென தனியாக ஒரு கட்டணத்தை வசூல் செய்றீங்க. முடிஞ்சது. இப்ப நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு பாண்டிச்சேரியில் பியர் வாங்குவதால் தமிழ்நாட்டில் வசூலிக்கக்கூடிய சுங்க வரி குறைகிறது என்று நீங்க தடுக்கிறீங்கன்னா, சுங்க வரி ரூ. 2 வாங்கிட்டு அனுமதிங்க. ஆனால் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அவர்களது வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது. பிறகு சட்டப்படி ஏலத்தில் விடப்பட வேண்டும். இதுவரைக்கும் எத்தனை வண்டியை ஏலம் விட்டாங்க என்றதெல்லாம் நம்மகிட்ட புள்ளி விவரமே கிடையாது. ஸோ கர்நாடகாவிலிருந்து விஸ்கி வாங்கிட்டு வந்தாலோ, கேரளாவிலிருந்து, ஆந்திராவிலிருந்து, பாண்டிச்சேரியில் விஸ்கி வாங்கிட்டு வந்தாலோ தடுக்கிறார்களே, அது என்ன சட்டம்? இதையும் நம்ம நீதிமன்றம் உட்கார்ந்து தினசரி ப்ரொஹிபிஷன் கேசஸ் காலையில லிஸ்ட்ல போடுவாங்க பெயிலுக்கு, அல்லது ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு அதை விவாதிப்பாங்க. ஆனா எந்த ஒரு நீதிமன்றமும் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் என்பதை எடுத்து படித்து இது எந்த விதத்தில் நியாயம், ஏன் இதை செய்கிறீர்கள் என்று கேட்டதே கிடையாது. இப்ப நீங்க சொல்றது சட்ட சிக்கல், அது எனக்கு புரியுது. ஆனால் மக்களுக்கு இப்ப இன்ஸ்டன்டான ஒரு தீர்வு தான் அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ 10 லட்சம் நிதி ஒதுக்குறது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி கொடுக்கறது, உடனே கைது பண்றது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் அரசாங்கம் பொறுப்பேற்கிறது. கடப்பாறையை விழுங்கி விட்டு எனக்கு சுக்கு கஷாயம் கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா எப்படி உடல் நல்லா ஆகும்னு கேட்கிறேன் நான். எந்த மக்களுக்கு? செத்து போனவன் செத்து போயிட்டான், அவன் நிவாரணம் கேட்கல. செத்து போனவன் குடும்பத்துக்கு 10 லட்சம் கவர்மெண்ட் கொடுத்துச்சு, அவனும் எதை பத்தியும் கவலைப்படல. பேசுறவங்க திருமாவளவன், எடப்பாடி பழனிசாமி, நடிகர் விஜய், சீமான், இன்னும் பலர் பூரண மதுவிலக்கு அமல்படுத்துன்னு சொல்றாங்களே, அப்ப என்ன பார்ஷியல் மதுவிலக்கு அமல்படுத்தியிருக்காங்கன்னு சொல்றாரா திருமாவளவன்? கள் மற்றும் வடிசாராயம் இவைகளை தடுத்ததுதான் மதுவிலக்குன்னு ஒத்துக்கிறாரா? ஏன் அப்படி இருந்தது? எந்த சட்டத்தின்படி அப்படி இருக்கு? ஒன்றும் இல்லை, செக்ஷன் 17 படி கள்ளையும் சாராயத்தையும் குடிச்சிட்டா தமிழ்நாட்டில் மது விலக்கே கிடையாது. அப்படி சொல்ல போனா அப்ப என்ன ஆக்ட் அது? என்ன சட்டம்? டிபேட் யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்கணும், யாராவது பதவி விலகணும் அப்படின்றதான் இங்க. நான் என்ன சொல்ல வரேன், என்ன பதவி விலகணுங்க? இந்த 2 கட்சிகளையும் மாறி மாறி ஆட்சி பண்ணிருக்காங்க, 2 பேர் மேல் தவறு இருக்கு. இல்லைங்க, நான் சொல்ல வர்றது என்னன்னா, என்னை உட்கார வைத்தாலும் இதே சட்டத்தை தானே நான் அமல்படுத்துவேன். அதுதான் தவறுன்னு சொல்ல வர்றேனே. தமிழ்நாட்டில் மதுவிலக்கு இருக்கிறது என்றால் டாஸ்மாக் என்பது சட்டத்திற்கு புறம்பாக இயங்குகிறது என்பதை நீதிமன்றம் சொல்லி இருக்க வேண்டும் இத்தனை ஆண்டு காலமாக. இப்ப கேட்டீங்கல்ல, ஏதாவது ஸ்பெஷல் காரணமா இருக்குன்னு இருக்கு. அதுதான் லாபி. ஒரு அரசாங்கம் இயங்குது அப்படின்னா நம்ம ஓட்டு போடுறதால இயங்குதுன்னு சொல்லி கட்சிக்காரங்க நினைச்சிட்டு ஊர்ல சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா இயங்குவது அவர்களால் அல்ல. ஆளும் வர்க்கம் என்பது தனி, அதற்கான லாபி தனி. ஸோ இந்தியன் மேட் ஃபாரின் லிக்வர் என்பது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் லாபி எல்லாரையும் கவர் பண்ணுது. நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பாலாஜி, இது கண்கூடான ஒரு விஷயம். இந்த கிஃப்ட் கொடுக்குற விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக தருவாங்க? ஒன்று ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி, இன்னொன்று லிக்கர் கம்பெனி. அவங்க தான் கீ செயின் தொடக்கம் சின்ன சின்ன விஷயங்கள் அட்ராக்ஷனாக டேபிளில் வைக்கிறது, சிகரெட் லைட்டர் அல்லது ஆஷ்ட்ரே, இதெல்லாம் ஒரு இதாக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விளம்பரத்தில் இருக்கும். ஸோ இந்த லிக்கர் லாபியினுடைய பலம்தான் நீதிமன்றத்தையும் சரியான பார்வையில் இல்லாமல் செய்கிறது. கள் என்பது அரசின் கொள்கை முடிவு, தலையிட மாட்டேன் என்று கண்ணை மூடிக்கொண்ட ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கிவிட்டு பிராந்தி, விஸ்கி, வோட்காவை தயார் செய்ய அனுமதிப்பது என்பது, அதுவும் சட்டமே இல்லாத ஒரு மாநிலத்தில், நல்லா அடிப்படையாக தெரிஞ்சுக்க, சட்டமே இல்லை. நான் இப்போ ஒரு விவாதம் அப்படின்னு உட்கார்ந்தா திருமாவளவன் நேருக்கு நேர் கேட்கிறேன், அவர் இந்த சட்டத்தை படித்திருக்கிறாரா? இந்த சட்டப்படி டாஸ்மாகியை செல்லுமான்னு சொல்ல சொல்லுங்க ஒரு வக்கீலா அவரை, இல்லை அவர் கட்சியில் இருக்கிற ஆயிரக்கணக்கான வக்கீலை சொல்ல சொல்லுங்க, திராவிட முன்னேற்ற கழக சட்டத்துறையில் இருக்கிற வழக்கறிஞர்களை சொல்ல சொல்லுங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற சட்டத்துறையில் இயங்கக்கூடிய தலைவர்களாக இருந்து அரசின் சார்பாக அன்று இயங்கிய வழக்கறிஞர்களை கூப்பிட்டு வச்சு கேளுங்க, தமிழ்நாட்டில் காய்ச்சுவதற்கென்னு ஒரு சட்டம் இருக்கான்னு. ஸோ மது விலக்கை விலக்கிய மாதிரி கொண்டு வந்துட்டா மது விலக்கு இல்லை தானே.
நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நல்லது பாலாஜி. தேங்க்யூ சார். ரைட்.